அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இளைஞர்கள் மற்றும் நமது வயதான தகப்பன்கள் இவங்களுக்கு தான் அந்த பதிவு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம இளைஞர்கள் வந்து ரொம்ப கஞ்சா போதைக்கு ரொம்ப அடிமையாயிட்டோம். அதில் என்ன சுவை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த டாஸ்மாக் 2வது. இந்த டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா, நம்ம சிறு தொழில்கள் தான் செய்கிறோம் எல்லாருமே. அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 ஒரு நாளைக்கு கூலி. அதுக்கு தான் நம்ம வேலைக்கு போகிறோம். அந்த கூலியை கொண்டு வந்து நம்ம கடை திறக்கிறதுக்கு 12 மணி ஆகுது. அதுக்கு முன்னாடியே அது எவ்வளோ சம்திங் தெரில, ஒரு 250, 300 கூட 400 கூட கொடுத்து வாங்குறாங்க. அந்த ஒரு மதுபானத்தை வாங்கி குடிக்கிறாங்க. 2வது கடை திறந்ததுக்கப்புறம் 250, 300 கொடுத்து அதையும் வாங்கி குடிக்கிறாங்க. இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்று. அதை நான் விளக்கம் வந்து காரணத்தை கேட்டேன். ஏன் குடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்றாங்க. தூக்கம் வரலப்பான்றாங்க. இந்த உடம்பு வலிக்கும் தூக்கம் வர்றதுக்கும் 2 காரணம் இருக்குது. ஒன்று, நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது சரக்கு அடித்தா தான் நமக்கு வந்து தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் அது உண்மை அது கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரை சொல்கிறேன் கேளுங்க. ஒவ்வொரு அரசு மருத்துவ மையத்திலும் மனநிலை பாதிக்கப்பட்ட மனநிலை மருத்துவர்கள் வந்து இருக்காங்க. கொஞ்சம் நான் சொன்ன பதிவு வந்து தவறு. மனநிலை பாதிக்கப்பட்ட மருத்துவர் இல்லை, மனநிலை காப்பகம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே மனநிலை மருத்துவம் பண்ணுறாங்க. அங்கே மனநிலை மருத்துவம் பண்ணுற அந்த அரசு டாக்டர்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஏன் தூக்கம் வரல அப்படின்றதுக்கு. அதுக்கு நீங்கள் 250 செலவு பண்ணி 300 செலவு பண்ணி ஒரு மதுபான கோட்டரை வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த மருத்துவர் ஆலோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது டேப்லெட்ஸ் கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு அந்த டேப்லெட்ஸ் போடும்போது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், திடமாக இருக்கும், தூக்கம் வரும். இந்த மதுபானத்தை கைவிட்டு நீங்கள் இந்த இயல்பு வாழ்க்கை திரும்பும்போது யாரெல்லாம் சந்தோஷப்படுவாங்கன்னு பாருங்கள். நம்மளுடைய மனைவி சந்தோஷப்படுவாங்க, நம்மளுடைய மகன்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன் சந்தோஷப்படுறாங்கன்னா, தன்னுடைய மகன்களை உங்கள் அப்பா குடிச்சிட்டு அங்கே விழுந்து கிடந்தாருப்பான்னு சொல்லிட்டு சக நண்பர்கள் சொல்லுவாங்க. ஒன்று இல்லைங்களா? அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ அசிங்கம். 2வது, தன்னுடைய மனைவியை சொல்லுவாங்க, நீ வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் உங்கள் வீட்டுக்கார் குடிச்சிட்டு செலவு பண்ண போகிறாரு, நீ என்ன செலவு பண்ணாலும் அவரை காப்பாற்றினாலும் உனக்கு வந்து வேஸ்ட்டு தான், குடிக்காரன் உங்கள் வீட்டுக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 2 பேரும் சமுதாயத்தில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இல்லைங்களா? 3வது, நீங்கள் குடிக்கிறதுனா ஒருத்தருக்கு மட்டும் தான் நன்மை. யாருக்கு நன்மைனா, அந்த மதுபான கடை நடத்துகிற அந்த அரசாங்கத்துக்கு மட்டும் தான் நன்மை. அது எந்த அரசாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் விழிப்போடு இருங்க. நம்ம அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது, நம்ம விழிப்போடு இருக்கணும். எப்படி நம்ம விழிப்போடு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பாக சாராயம் குடிக்கக்கூடாதுங்க. அந்த பணத்தை நம்ம மனைவிகிட்ட கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு மரியாதையை கூடிடுங்க. தன்னுடைய மகன்கள்கிட்டேருந்து மரியாதை கூடும், தன்னுடைய மனைவிகிட்டேருந்து மரியாதை கூடும், சமுதாயத்தில் சொந்த பந்தங்கள்கிட்டேருந்து மரியாதை கூடுங்க. இது யாரால் கூடுதுன்னு கேட்டால், உங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொன்னீங்க பாரு, அந்த மருத்துவரை போய் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மதிப்பு கூடும். அப்போ நீங்கள் வேலையும் நல்லா செய்யலாம். உங்களுடைய முதலாளி வேலைக்கு போகிறீங்க பாருங்கள், அவரும் உங்கள் மேலே வந்து மரியாதை வைப்பார், மரியாதையை பேசுவார். குடிக்கிறத விட்டுட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவே சம்பளம் கொடுப்பாருங்க. தயவு செய்து இந்த வீடியோ நான் எதுக்கு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து குடிக்காதீங்க. தயவுசெய்து அந்த குடியை தயவுசெய்து விட்டுடுங்க. வேணாங்க, அது நமக்கு நல்லது கிடையாதுங்க. நீங்கள் குடியை விட்டதுனால உங்களுக்கு மரியாதை அதிகமாக ஏற்படும், குடிக்கிறதுனால அவமரியாதை ஏற்படுங்க. 2வது இன்னொன்று சொல்கிறேங்க, இப்போது நம்ம இயற்கை வந்து நிறைய இருக்குங்க. இப்போ நம்ம மதுபான பிரியர்கள்லாம் வந்து மது வாங்குறீங்க, இயற்கையை தேடி போகிறீங்க. எங்கே போகிறீங்க? ஒரு இயற்கையான ஒரு இடம்னு சொல்லும்போது அது வந்து ஒரு காட்டு பகுதியாக இருக்கலாம், ஒரு மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு மதுபான பாட்டில்களை வந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு அந்த பாட்டிலுங்களை அப்படியே விட்டுட்டு வாங்க. விட்டுட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை எடுத்துன்னு போயிட்டு கடையில் போட்டு அது கிடைக்கிற ஒரு 50 காசு, ₹1 அந்த காசை வச்சு குடும்பம் நடத்துகிறவங்களாம் இருக்காங்க. அதனால வந்து அந்த இடமும் சுத்தமாகுது, அவங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு போதை அதிகமானவுடனே அந்த பாட்டிலில் கீழே போட்டு உடைச்சிட்றீங்க. இதனால் நிறைய தீமைகள் ஏற்படுது. என்னென்ன தீமைகள் ஏற்படுது? 1, அந்த காட்டு வனவிலங்குகள் இல்லையா, அது வரும்போது அதனுடைய அந்த பாட்டில் உடைக்கிற துண்டுகள் வந்து காலில் ஏறி அதுங்களுக்கு வந்து காயம் காரணமாக அந்த விலங்குகள் இறக்க நேரிடும், கால்கள் பாதிக்கப்படும். இது மனிதர்கள் கிடையாது, அவங்க எத்தனை ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு அதுங்களையே சரியானதான் உண்டு. அந்த ஒரு பாவத்தை நீங்கள் செய்கிறீங்க. 2வது, நம்ம ஆட்களே நடந்து போகும்போது இப்போல்லாம் நிறைய ஃபோன் அதிகமாகி போச்சு. ஃபோன் பேசினே தான் இப்போ எல்லாம் நடந்து போகிறாங்க, பஸ்ஸில் ஏறுறாங்க, எல்லோரும் ஏறுறாங்க. அப்போ அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலில் வந்து அவங்களுக்கு குத்திக்கும். அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு உடல்நலம் பாதிக்கப்படும். சர்க்கரை வியாதி நோய் உள்ளவங்க அதனால் பாதிக்கப்பட்டு காலை எடுக்கக்கூடிய நிலை வந்துடும் இல்லையா? அதனால் தயவுசெய்து அந்த தப்பை செய்யாதீங்க. 3வதாக முக்கியமான ஒன்று, அந்த சாராயத்தை குடிச்சிட்டு அந்த பாட்டிலை உடச்சி நீர்நிலைகளை போடுறீங்க. நீர்நிலைகளில் மீன் பிடிச்சி வாழ்வாதாரம் நடத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வெறுங்காலோடு தான் அவங்க வந்து அந்த தண்ணியில் இறங்கி வலை போட்டு மீன் பிடிப்பாங்க. அப்போ காலில் குத்திக்கும் இல்லையா? காலில் குத்தும்போது அவங்க எவ்வளோ மன வேதனை அனுபவிக்கிறாங்க. மீனில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்தணும்னு சொல்லிட்டு போகிறவங்க அந்த காலில் அது அந்த பாட்டில் வந்து குத்திரும் போது மருத்துவமனைக்கு போய் ஏறக்குறைய ஒரு 3000 4000 செலவு பண்ணுறவங்களும் யாரும் இல்லை, காலிலே பிரச்சனை வந்துடுச்சு அவங்களுக்கு.
தயவுசெய்து மது பிரியர்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் அந்த மதுபான பாட்டில்களை உடைக்காமல் அங்கேயே கூட வச்சுட்டு வந்துடுங்க. 2வது, இயற்கையை சேதப்படுத்தாதீங்க. இயற்கையை நினச்சதுன்னா நமக்கு பலவிதமான தண்டனைகளை நமக்கு கொடுத்துரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மதுவை நீங்கள் நிறுத்துனீங்கன்னா உங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கும். அதனால் தயவுசெய்து மதுவை நிறுத்துங்க. இன்றைக்கி மதுவை நீங்கள் நிறுத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை அடுத்த போதைகளுக்கு அடிமையாகாமல் நீங்கள் காப்பாற்றலாம் என்று சொல்லி மதுவை விடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை பாருங்கள். எனக்கு நீங்கள் லைக் போட தேவையில்ல, எங்களை நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. எனக்கு வருமானத்துக்காக நான் அதை பேசலை. இன்றைக்கி நம்மளுடைய இளைஞர்கள் ரொம்ப கெட்டுன்னு போகிறாங்க. ஒரு குடும்பமே எப்படி நான் சொல்கிறது, அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு. நம்மளுடைய ஆண்கள் சரியில்லைன்றதுனால பெண்கள் சில பேர் பல தவறுகளே பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் ஆண்கள் தான். அதனால் நம்ம குடும்பத்தை நம்ம நல்லபடியாக வழி நடத்தும்னு சொல்லி இந்த காணொலியை பார்த்து ஓரளவுக்காவது எனக்கு மரியாதை கொடுக்க வேணாம். இதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் சரிதானான்னு. நன்றி, வணக்கம்.